அணில் எல்லாம் கவலைப்படாதீங்க. அது 65 போடுறதுக்காக தனியா சாட்டின்னு ஒரு கடையை போட்டிருக்கேன். அதுல அணில் 65 சூடா போட்டு உங்களுக்கு கொடுப்போம். நல்லா சாப்பிட்டு தெம்பாடிங்க, வேலை பாருங்க. அதெல்லாம் கவலைப்பட தேவையில்ல. அணில் சாப்பிட்டா நல்ல புரோட்டீன் ஏறும், களத்துல விழுகு. இன்னைக்கு எல்லாரும் கூகுள் பண்ணி பார்த்தா இப்ராஹிம் ரோடுன்னு தமிழ்ல தேடினா தமிழ்நாட்டின் இப்ராஹிம் ரோடுன்னு ஒரு பேர் வருது. இப்ராஹிம் ரோடேக்கும் தமிழ்நாட்டில் கூடிய அந்த இப்ராஹிம் ரோடேக்கும் நேரடியா ரத்த சம்பந்தமோ மொழி சம்பந்தமோ கிடையாது. ஆனாலும் தமிழ்நாட்டின் இப்ராஹிம் ரோடு என்று தேடினால் வருகிற ஒரு பெயர் நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அதே மாதிரிதான் இப்ராஹிம் ரோடு பெரிய அதிகார வர்க்கம். அந்த அதிகார வர்க்கத்தை ஒரு 35 வயசு பையன் இன்னைக்கு புர்கினோ பாசோ என்கிற அந்த நாட்டினுடைய அதிபராக மாறி இருக்கிறார். அதுக்கு முன்னாடி அவனுடைய முன்னோர்கள் எப்படி இங்க தமிழரசன், நம்முடைய கலிய பெருமாள், நம்முடைய முன்னோர்கள் ஒரு தமிழ் தேசிய களத்தை உருவாக்கி அதிலே தோற்று போய் வீழ்ந்து போய் அதற்கு பிறகு ஈழத்திலே நம் தலைவன் பிரபாகரன் உலகத்தின் 24 நாடுகளை எதிர்த்து ஒரு நாட்டை கட்டமைக்க முயற்சி செய்து வெற்றி பெற்று சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டானோ அதே போல அந்த புர்கினோ பாசாவினையும் சங்கரா என்கிற ஒரு புரட்சியாளர் பெரிய விதையை போட்டான், பேஸ்மெண்ட் போட்டான். அந்த அடித்தளத்துல புர்கினோ பாசாவில் இப்ராஹிம் ரோடு இன்னைக்கு அதிகாரத்தை கைப்பற்றுகிறான். இப்ராஹிம் ரோடு அதிகாரத்தை கைப்பற்றுவது சாத்தியம் என்றால் எல் சால்வடாவில் நைப் புகாரே அதிகாரத்தை கைப்பற்றுவது சாத்தியம் என்றால் இந்த நிலத்தில் நம் மன்னன் சீமானும் அதிகாரத்தை கைப்பற்றுவது சாத்தியம். சின்ன பையன் 8.2 நினைக்காதீங்க. கோலியாத்து தாவீது கதை நமக்காகத்தான். பெரிய பூதம் கோலியாத்தை தாவீது எப்படி வீழ்த்தினானோ இந்த திராவிட பூதங்களை நாம் இந்த களத்திலே உயர்த்துவோம். வேலுநாச்சியார், மருதுபாண்டியர் நமக்கு சாட்சியா இருக்காங்க. வெள்ளக்காரன் பெரிய பீரங்கி வச்சிருப்பான், துப்பாக்கி வச்சிருப்பான், வீழ்த்த முடியும் என்று ஒரு பெண்ணரசி நினைச்சிருந்தா நாட்டை மீட்டெடுத்திருப்பாளா? அவள் அது நமக்காக படைக்கப்பட்டது. இப்படி சுபாஷ் சந்திர போஸ் மிகப்பெரிய வெள்ளக்கார பட. சுபாஷ் சந்திர போஸ் படி 30 கோடி முகமுடையால் பாரதி பாடியது போல 30 கோடி பேரும் இருந்தானா? இல்லை, வெறும் 10,000 பேர் தான். வெறும் 10,000 பேரை வச்சுக்கிட்டு தான் வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்டி அடிச்சார் சுபாஷ் சந்திர போஸ். அதே போலத்தான் இந்த அரங்கில் இருக்கிற நாம் ஒவ்வொருத்தரும் நினைத்தால் எல்லாரும் அண்ணன் கலைஞர் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க முதலமைச்சர். அது நமக்கு கேட்கறது நமக்கு நல்லதா இருக்கு. நம்ம அண்ணன் முதலமைச்சர் நம்ம கேட்க நல்லதா இருக்கு, ஆகணும்னு நமக்கு ஆசைதான் இருக்கு. ஆனால் அதுக்கு நாம் ஒற்றுமையா உழைக்கணும். கட்சிக்குள்ள கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் குறித்து எல்லாம் நிறைய பேர் பேசினாங்க. இது கலந்தாய்வு கூட்டம் கிடையாது. யாரை எப்படி இயக்க வேண்டும் என்று அண்ணன் சீமானுக்கு தெரியும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சீமானுக்கு சாட்டை சீமானுக்கு ரொம்ப நெருக்கம், தேவாஸ் சீமானுக்கு ரொம்ப நெருக்கம், பாக்கிராசன் ரொம்ப நெருக்கம், இமாயின் நெருக்கம். இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு சீமான்ட்ட வத்தி வச்சு விட்டுறாங்க, சீமான்ட்ட போட்டு விட்டுறாங்க. இவங்க காருக்குள்ள சொகுசா பயணிக்கிறாங்க. அந்த காருக்குள்ள ஏறி பயணிச்சாதாயா தெரியும் உங்களுக்கு. யாராவது தயவு செய்து ஒரு 2 நாள் டிராவல் பண்ணி பாருங்க. யாராவது தேவை பாருங்க. அந்த பாக்கியராசன் ஒருத்தர் அது பாடி மட்டும் தான் அலைஞ்சிட்டு இருக்கு. அவரெல்லாம் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. அது பாடி தான் போயிட்டு இருக்கு. ஹிமாயின் ஆல்ரெடி கூட ஆயிட்டாப்ல. நான் கொஞ்சம் உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பெர்ஃபெக்ஷன் டு தி கோர். எப்பா இத பண்ணலையா, அத பண்ணலையா, இத பண்ணலையா. நைட்ல 11:30 மணிக்கு மேல ஆன்லைன்ல ஆஃப் பண்ணி வச்சிடறேன். 12 மணிக்கு அண்ணன் கூப்பிடணும் பயமா இருக்கு. ஏய் அந்த வேட்பாளர் என்னப்பாச்சு, வருவானா வரமாட்டானா? ஐயோ அண்ணன் கூப்பிட்டாரு. முன்னாடி மேனேஜர் கூப்பிட்டாருன்னு பயந்துட்டு மெடிக்கல் இருப்பார் போது. இப்ப அண்ணன் கூப்பிட்டு 12 மணிக்கு மேல போனா அண்ணன் கூப்பிட்டாலும் பயமா இருக்கு. என்ன பயம்னா எதுக்கு பயம்? வேலை செய்யல அப்படிங்கிறதுக்காக கேள்வி கேட்டுக்கொண்டே இயக்கி கொண்டிருப்பாரு. அவரை யாராலையும் இயக்க முடியாது. துரைமுருகனோ தேவாவோ பாக்கியராசனோ ஹிமாயினோ யாராலையும் அண்ணன் சீமானை இயக்க முடியாது. அவரை இயக்கிற ஒரே ஒரு ஆள் அவர்தான். அவர் கட்டுப்படுகிற, அவர் பேச்சை கேட்கிற, அவர் குறைந்தபட்சம் பயப்படுகிற ஒரு ஆள் அவருக்கு மட்டும்தான். அவருக்காக அவர் இயங்குறாரு. அவருக்காக இவருக்காக சேர்த்து நாம இயங்கணுமே ஒழிய நம்ம யாராலையும். அவர் திரைப்படத்தில் மட்டும் இயக்குனர் கிடையாது, தமிழ் தேசிய இனத்திற்கான இயக்குனர் என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் நாம் கிட்டத்தட்ட 72,000 வாக்குச்சாவடி. நான் கண்டேன் சொல்லுது எனக்கு திருச்சியை கொடுங்க, இல்ல ஆலங்குடியை கொடுங்க, சிறுவனத்தை கொடுங்க, அது இல்ல. நான் என் ஊர் வீராணத்தில் இருக்கக்கூடிய 2,500 வாக்குகள்ல என்னுடைய வெற்றி வாக்குச்சாவடியாக என் வாக்குச்சாவடியை மாத்துவேன். வீராணம் என் கோட்டை. அதே போல எங்க அம்மா பிறந்த
ஸ்ரீவைகுண்டம் தொகுதி இழுப்பப்படுத்தக்கூடிய 1200 வாக்குகள்ல அந்த 1200 வாக்குல ஒரு வாக்கு கூட எவனுக்கும் போகக்கூடாது என்பது என் இலக்கு. அதுக்கு நான் என்னத்தையே கொட்டுறேன், என்னமோ செய்யறேன். அந்த 2 வாக்குச்சாவடி என் பொறுப்பு. அதே போல திருச்சியில நான் வாழ்கிற சண்முகா நகர் பகுதி, அதுல கிட்டத்தட்ட 1300 வாக்கு இருக்கு. அதுல நான் என்னுடைய வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி இந்த 3 தான் என் கடமை. மற்றபடி யாரு தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி என் பிரச்சனை கிடையாது. இந்த 3 வாக்குச்சாவடி என் வாக்குச்சாவடி. காரைக்குடிய அது தலைகீழ புரண்டு உருண்டு வெடிச்சு செத்தாவது காரைக்குடி தொகுதி. அது காரைக்குடி மட்டும் கிடையாது, காரைக்குடி, சிவகங்கை, திருப்பத்தூர், மானாமதுரை, எல்லாமே அதான. எல்லா தொகுதியிலையும் நம்முடைய வெற்றியை உறுதிப்படுத்துவோம். அதனால நம்முடைய வாக்குச்சாவடியை உறுதிப்படுத்துவோம். இங்க இருக்க வெண்ணிலாவோ, இங்க இருக்கக்கூடிய சுனந்தாவோ, இங்க இருக்கக்கூடிய அண்ணன் ஹிமாயினோ, யார் இருந்தாலும் சரி, நம்ம வாக்குச்சாவடியை நாம் வெற்றி வாக்குச்சாவடியை மாற்றிவிட்டால் 2026 நம்மை போல மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய ஆற்றல் எவனும் கிடையாது. இந்த அணில் எல்லாம் கவலைப்படாதீங்க. அது 65 போடுறதுக்காக தனியா சாட்டின்னு ஒரு கடையை போட்டிருக்கேன். அதுல அணில் 65 சூடா போட்டு உங்களுக்கு கொடுப்போம். நல்லா சாப்பிட்டு தெம்பாடிங்க, வேலை பாருங்க. அதெல்லாம் கவலைப்பட தேவையில்ல. அணில் சாப்பிட்டா நல்ல புரோட்டீன் ஏறும். களத்துல உறுதி கொண்டு வெறி கொண்டு வேலை செய்வோம். யாருக்கும் சின்ன சின்ன சிக்கல்லாம் கிடையாதுங்க. ஒரே சிக்கல் தான், திமுக இந்த தாவேகா இந்த அதிமுக ஒழிக்கணும். அது ஒண்ணுதான் நாம் நமக்கு ஒரே சிக்கல். அதை வெறி கொண்டு வேலை செய்வோம். 2026 ஒவ்வொரு வாக்குச்சாவடி வெற்றியை அண்ணன் சீமானுடைய கரங்களில் ஒப்படைப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.